நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகால வேளையிலே ஒரு வேத பகுதி நாம் தியானித்து ஜெபிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்துவை ஒரு குடும்பம் ஏற்றுக்கொள்ளும் போது பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களிலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது அந்த மனுஷன் கெட்டு போக மாட்டான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில அனுப்பின நோக்கம் என்ன? முழு உலகத்தையும் மீட்டெடுக்க வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். கிருபையின் காலத்திலே என்ன செய்யணும் அப்படின்னா, நன்மை செய்யணும், நற்கிரை செய்யணும், அன்பு கூறணும், தான தர்மம் பண்ணணும், பிதாவுக்கு பிரியமானபடி வாழணும், பரிசுத்தமா வாழணும், உண்மையா வாழணும், செம்மையா வாழணும், நன்மை செய்யணும், நல்லது மட்டுமே செய்யணும். நமக்கு விரோதமாக நிறைய தீமைகள் நடந்து கொண்டிருக்கு. வெளியில போகும்போது தேவையெல்லாம் பேசிட்டு இருப்போம், எல்லாம் நடக்கும். ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு காரியங்கள் உண்டு. பரிசுத்த வேதாந்தத்தின்படி பார்க்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் தொடர்ந்து பாவம் பண்ணிட்டே இருக்கிறான் அப்படின்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். காலையில தூங்கி எந்திரிச்சோன்னே இந்த செய்தி கேட்குறீங்க. ஒரு 8 மணி நேரம் வேலைக்கு போனா ஒரு 300 ரூபா சம்பளம், ஒரு 350 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா, ஒரு 1000 ரூபா, ஒரு 2000 ரூபா. பெரிய பிஸ்னஸ் பண்ணா பல ஆயிரங்கள் பார்ப்பாங்க. ஃபேக்ட்ரி வச்சிருந்தா இன்னும் நிறைய பார்ப்பாங்க. வேற வேற நாட்டுக்குள்ள வேற வேற சம்பளம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமா இருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். வேலை செஞ்சா ஒரு கூலி இருக்கு. அதே போல மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் நித்திய ஜீவன் உண்டு. இல்லைன்னா பாவத்திலே நிலைச்சிருப்பேன் அப்படின்னா பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாது. நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா, பாவத்திலிருந்து விடுதலை. சில குடும்பத்திலே என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை அப்படிம்பாங்க. ஆனால் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை ஒரு குடும்பம் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது முதல்ல சிறையிருப்பிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, அக்கிரமத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. அவர் உலக இரட்சகர், நம்ம வாழ்க்கையில ஜீவ ஒளியாக வந்தார். இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அது அவருடைய கிருபை. அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம தேவனுக்கு அடிமையா இருக்கணுமா? நம்ம தேவனுக்கு அடிமையா இருக்கும்போது நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். வேத வசனங்கள் சத்தியம்.
நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனம் என்றார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போதுதான் நம்ம சத்தியத்தில் நடக்கிறோம். அவர் பேர் என்ன? சத்திய ஆவியானவர். சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை வழி நடத்துவார். தேவனுக்கு அடிமையா இருக்கும்போது, நம்ம உண்மையா வாழும்போது, வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது, ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். கடைசி ஸ்டேஜ் தான் நித்திய ஜீவன். இந்த பூமியிலே நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நம்ம தேவனுக்கு அடிமையாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது நம்ம வாழ்க்கையிலே நம்மளும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். ஓயாம பாவம் பண்ணிட்டே இருக்கிறாங்களா, வேற வழியில போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும். அடுத்தாப்புல தேவனுடைய கிருபை வரமோ, நம்மளை மீட்டு எடுத்திருக்காரு. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நம்ம நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு மேசியாவா வெளிப்பட்டார். நம்மளை மீட்டு எடுக்க தேவகுமாரனா வெளிப்பட்டார். தாவீதின் குமாரனா வெளிப்பட்டார். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதியிலுமே ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? என் பாவத்தை எல்லாம், என் அக்கிரமத்தை எல்லாம், என் மீறுதலை எல்லாம், என் தலைமுறை சாபத்தை எல்லாம் நீங்க சிலுவையில சுமந்தீங்கப்பா. என் பாவத்துக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேத வாக்கின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீங்கப்பா. நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிர் தெழுந்து இன்றும் நமக்காக பிதாவுடைய வலது பரிசத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஜீவாதிபதியானவர் இன்றும் பிதாவுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். முழு உலகத்தையும் மீட்டெடுக்க உலக இரட்சகரா வெளிப்பட்டார். அவர் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். முடிவிலே நித்திய ஜீவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து ராஜா நம்மளுடைய வாழ்க்கையில கூட இருக்கும்போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பாவத்திலே அடிமையா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த கடைசி காலத்திலே பாவத்திலே மூழ்கி போயிருக்கிற ஜனங்கள் உண்டு. கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழுகிற ஜனங்கள் உண்டு. எத்தனையோ குடும்பத்துல தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுகிற ஜனங்கள் உண்டு. அதனால காலவேளையில என்ன யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இதெல்லாம் எப்போ அப்படின்னா, நான் தேவனுக்கு அடிமையா இருந்தால் என்னோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நான் இன்னும் பாவத்துக்கு அடிமையா இருந்தால் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாத குறைவு வருது அப்படின்னா, பாவத்தில் அடிமையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, அப்ப எந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியத்திலும் நான் போய் சிக்கி கொள்ளக்கூடாது. நான் பாவத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது. நான் தேவனுக்கு அடிமையா இருக்கணும். அதை கரெக்டா நம்ம மைண்ட்ல செட் பண்ணிடணும். ஏன்னா சில குடும்பத்துல மறுபடியும் 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 பழைய பாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பழைய ஃப்ரெண்டு, தேவையில்லாத பழைய காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், விக்கிரக காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போற தந்திரமான காரியங்கள், இதெல்லாம் சில இடத்துல கிடக்கு. இதெல்லாம் சம்பளம் என்ன? பாவத்தின் சம்பளம் என்னன்னா மரணம். அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. உமது வேதத்தை விட்டு விலக துன்மார்க்கர் என்று 119 சங்கீதம் 53 எழுதப்பட்டிருக்கு. வேதத்தை விட்டு விலகும் போது ஒரு மனுஷன் துன்மார்க்கனா மாறிடுறான். அதுக்கப்புறம் உட்காந்து புலம்பி 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 அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லா ஒரே புலம்பலா இருக்கு. என்ன காரணம்? ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் தொடரும் போது ஆசீர்வாத தடை வருது.
இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, பாவத்தின் சம்பளம் மரணம் ஒரு பக்கம். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது அவனோட வாழ்க்கையில முதல் கிடைக்கிற பாயிண்டே விடுதலை தான். இன்னைக்கு நம்ம விடுதலையாக்கப்பட்ட சந்ததியாக நம்ம வாழும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். தேவனுக்கு அடிமையா இருக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அப்படின்னா, முதல்ல பரிசுத்தப்படுத்துறாரு. பரிசுத்தப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். முடிவிலே நம்மளை நித்திய ஜீவன் சேர்த்து கொள்வார். இல்லை, இந்த பூமியில வாழ்ற காலத்துல நான் இஷ்டம் போலதான் நான் வாழ்வேன், நான் கத்தரை விட்டு விலகிதான் வாழ்வேன், நான் பாவத்துல தான் நான் வாழ்வேன்னு சொல்லி துணிகரமா இருந்தால் பாவத்தின் சம்பளம் மரணம். இல்லை பிரதர், நான் இன்னைக்கு மனம் திரும்புறேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்தால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரெண்டு பக்கம் பேசியிருக்கேன். பாவத்தின் சம்பளம் மரணமும் இருக்கு. இன்னொரு பக்கம் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நம்ம தேவனுக்கு அடிமையா இருக்கும்போது நம்மளை பரிசுத்தப்படுத்துறாரு. முடிவில் நித்திய ஜீவன்ல சேர்த்துக் கொள்கிறார். புதிய நாளுக்காக ஒரு சின்ன ஜெபமனமா இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சுதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றி. உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தாங்க. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. தேவனுக்கு அடிமையா இருக்கணும். எங்களோட வாழ்க்கையில பாவத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாதுப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இணைந்துக்கிற குடும்பங்களை கர்த்தர் சந்திங்க, பரிசுத்தப்படுத்துங்க. புதிய நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால மூடுங்கப்பா. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும்பா. இந்த வருஷத்துல இரட்டிப்பான நன்மைகள்லாம் நிரப்பி ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. கர்த்தருடைய வார்த்தையை பேச கிருபை தாங்க. இதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கணும், கிருபை தாங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தறிக்கூட கிருபை தாங்க. தேவ சித்தம் செய்ய கிருபை தாங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழ கிருபை செய்யுங்க. நன்மை செய்ய, நற்கிரியை செய்ய, தான தர்மம் செய்ய கிருபை தாங்க. தேவ சித்தத்துக்குள்ள வரவங்களுக்கு கிருபை தாங்க. பரிசுத்தமா வாழ, நன்மை செய்ய, எப்பொழுது சந்தோஷமா இருக்க, எப்பொழுது ஸ்தோத்திரம் செலுத்த, தீமை விட்டு விலகி நன்மை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. இடைவிடாமல் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. தேவனோடு உறவுல இருக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே அப்பா நாங்கள் பலப்படணும்ப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உன்னதமான ஆவியான விசேஷமா எங்கள் இதயத்துக்குள்ள இருக்கிறீங்கப்பா. அதை நாங்கள் உணர்ந்து செயல்படணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கப்பா. இந்த நாளிலும் இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். தடைகளை நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகைகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா தடைகளும் நீக்கி போடுங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இருக்கிறாங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் இருக்கும் எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. பரிசுத்தவான்கள் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ கிராமத்துக்குள்ள, எத்தனையோ மாவட்டத்துக்குள்ள, எத்தனையோ தேசத்துக்குள்ள ஊழியம் பண்றாங்கப்பா. சுவிசேஷம் ஊழியம் பண்றாங்கப்பா. இன்னைக்குள்ள தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் வழி நடத்துங்க. கர்த்தர் வழி நடத்துங்க. கர்த்தர் வழி நடத்துங்க. கர்த்தர் வழி நடத்துங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டி ஆசீர்வதிங்க. எல்லா தடைகளும் விலக்கி, எல்லா கட்டுகளும் அறுத்து, யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ மறுபடியும் புது கிருபையால் நிரப்பி, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, கிருபையின் வரலால் நிரப்பி, ஞான வரலால் நிரப்பி, தீர்க்க தரிசனம் வரலால் நிரப்பி, ஞான வரலால் நிரப்பி ஆசீர்வதிங்க. ரட்சிப்பின் வஸ்து தாங்கப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகத்தை தாங்கப்பா. இணைந்துகிற குடும்பங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். களஞ்சியங்கள் நிரம்பி வழியட்டும். கையின் கீழே கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலைக்காக யாரெல்லாம் புறப்படுறாங்களோ கர்த்தர் மனிதனுடைய கண்கள்ல தயவு கிடைக்கிற கிருபை செய்யுங்க. நிறைய குடும்பத்துல கடனால தவிக்கிறாங்க. அந்த கடனை அடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கடன் வாங்காமல்
கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற குடும்பங்களை எழுப்புங்க, தாய்மார்கள் எழுப்புங்க. எழுப்புதலுக்காக அப்பா தேசத்துக்குள்ள ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்கப்பா. நாங்க இருக்கிற நாட்களிலே எழுப்புதல் அக்னியை பார்க்கணும்ப்பா. தேசத்துக்குள்ள எழுப்புதல் அக்னி பற்றி பிடிக்கட்டும்ப்பா. பூமியின் மேல அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற வசனப்படி கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பரிசுத்த அக்னி பற்றி பிடிக்கட்டும்ப்பா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவ அக்னி பற்றி பிடிக்கட்டும்ப்பா. கர்த்தருடைய ஆவியர் எங்கேயும் அங்க விடுதலை உண்டுப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எங்களோட பாத்திரம் நிறைம்பளிட்டுப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா, பரிசுத்தம் நிரப்புங்கப்பா. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் வெளியில புறப்பட்ட எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்க இல்லையா, ஹாஸ்பிட்டல்ல எந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. பலவீனத்தை நீக்கி போடுங்க. தலைமுறை சாபத்தை எல்லாம் நீக்கி போடுங்க. குறைகள் குற்றங்கள் தான் கர்த்தர் மன்னிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கற்பத்தினி இல்லாம இருக்குப்பா, கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்கப்பா. குறைகள் குற்றங்கள் இருக்குப்பா, கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள் இருக்குப்பா, அதையும் கர்த்தர் மன்னிங்க. கர்த்தர் மன்னிங்க, கர்த்தர் மன்னிங்க, கர்த்தர் மன்னிங்க. இந்த நாளில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க, பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க, பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் திருப்தியாக ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழணும். அப்படிப்பட்ட கிருபையை தந்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடுத்தோம், கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அடியேனை உங்களுடைய பாதங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவன் அருளே அப்ப மினிஸ்ட் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு எம்மை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்ம கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064181 என்ற நமது உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வதிப்பாராக, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.